என்னதான் இருந்தாலும் நான் தீர விசாரிச்சு தான் முடிவெடுப்பேன். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துட மாட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க, உங்க முன்னாடியே பேசுறேன். லவுட் ஸ்பீக்கர்ல போற கேளுங்க. சொல்லுங்க. ஹலோ சார், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க தேவேந்திர வீட்டுக்கு பொண்ணு கேட்டு தானே போயிருக்கீங்க? ஆமாங்க, இப்ப நாங்க பொண்ணு வீட்டில் தான் இருக்கோம். நீங்க பேசுறது கூட லவுட் ஸ்பீக்கர்ல தான் போட்டிருக்கேன். எல்லாரும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. பேசுங்க. பேசுங்க சார். இல்ல சார், நீங்க உங்க பொண்ணுக்கு ஏதோ அரேஞ்ச் மேரேஜ் பண்றதா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த பொண்ணும் உங்க பையனும் ஏற்கனவே ஒன்னா பழகி லவ் பண்ணிருக்காங்க. உங்களை அந்த குடும்பமும் உங்க பையனும் சேர்ந்து நல்லா ஏமாத்துறாங்க சார். நீங்க இது புரியாம அங்க போய் மாட்டிக்கிட்டீங்களே. சார், நீங்க சொல்ற தகவல்லாம் உண்மைதானே? சார், சத்தியமா உண்மை சார். சாமி சத்தியமா உண்மை. யோ, வாய முடியா மனுஷனாயா நீ? எப்ப நான் லவுட் ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன், நீ பேசுன்னு சொன்னதும் குரலை மாத்தி பேசனியோ, அப்பவே நீ ஃப்ராடுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டயா? நேத்துல இருந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல தான் இருந்தேன். எங்க என் பையன் என்னையும் மீறி என்னை ஏமாத்தி லவ் மேரேஜ் பண்ணிக்கிறானோன்னு நினைச்சேன். இப்பதாயா புரியுது நீ எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு. யாரியா நீ? வெக்கமா இல்ல உனக்கு? அயோக்கிய ராஸ்கல். ஏயா, இதுக்கு முன்னாடி எல்லாம் மொட்டை கடிதாசி தான் போடுவீங்க. இப்ப இது என்ன மொட்டை போன் காலா? உனக்கும் ஒரு பொண்ணு பையன் இருந்தா அவங்க வாழ்க்கை வீணா போயிடும், நாசமா போயிடுயா. இப்படிலாம் அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காத. இப்ப சொல்ற கேட்டுக்க, என்ன ஆனாலும் சரி இந்த வீட்டுல தான் நான் பொண்ணு எடுக்க போறேன். எப்ப இந்த வீட்டுல பொண்ணை நீ எடுக்க கூடாதுன்னு சொன்னியோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேயா. இந்த வீட்டு பொண்ணுதான் என் வீட்டு மருமகங்கிறது. இதுக்கப்புறம் நீ எத்தனை சதி பண்ணாலும் சரி உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. வெய்யா போன. என்னங்க இருந்தாலும் எப்படி பேசுறான்? அவன் நல்லது தானே பண்ணிட்டு இருக்கோம், அது புரியாம பேசிட்டு இருக்கான் அந்த ஆளு. என்னடி எல்லாமே நமக்கு எதிராவே நடக்குது? அவன் கடைசியில் என்ன சொல்றான் கேட்டியா? இதுக்காகவே இந்த கல்யாணத்தை நடத்துவேன்னு சொல்றான்.
இப்படியே போனா இது சரி வராது. சரி. ஏதாவது செஞ்சாகணும். இப்ப என்ன பண்ண போறீங்க? யோசிக்கிறேன்டி. என்னத்தை யோசிச்சீங்களா? போங்க. சும்மா அதை செய்யறேன் இதை செய்யறேங்கிற பேச்சு தான். சமந்தி, உங்க குடும்பத்துக்கு எதிரா யாரோ சதி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். யாரோ இல்லைங்க, என் ரெண்டாவது பொண்ணோட மாமனார். அவர் குரல் தான் கேட்டுச்சு. என் குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் நடக்கக்கூடாதுன்னு அந்த ஆள் கங்கணம் கட்டிட்டு திரியிறாரு. சமந்தி, இதுக்காகவே இந்த கல்யாணத்தை நாம நடத்துறோம். எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் சரி சமந்தி, இந்த கல்யாணத்தை நாம நடத்துறோம். எந்திரிங்க. இந்த கல்யாணத்துக்கு அச்சாரமா இந்த தட்டை நீங்க வாங்கிக்கங்க. ரொம்ப சந்தோஷங்க. வாங்க பாபு, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உடம்புலாம் சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சு. அப்புறம் என்ன, இங்கே செட்டில் ஆகலான்னு முடிவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்கொயரி முடிஞ்சு வேலையில ஜாயின் பண்ற வரைக்கும் சும்மா தானே இருக்க போறேன். அதான் சும்மா கடைக்கு வரலாமே. ஓகே, நல்ல விஷயம். ஆமா, நடராஜ் எங்க இருக்காரு? நடராஜ் இங்க தான் எங்கேயாவது உள்ள இருப்பாரு. நீங்க உட்காருங்க, நான் போயிட்டு வரேன். வேணாம், நான் போய் பாத்துக்கிறேன். நீங்க உட்காருங்க. சரிங்க. பில் போடுங்க சார். சார் டைம் ஆகுது சார், என்னாச்சு? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சார் இன்னும் எவ்வளவு நேரம் தான் ஆகும் சார்? ஒரு நிமிஷம் இருங்க சார், ஒரு சின்ன ப்ராப்ளம், இதோ சரி பண்ணிடுறேன். பாருங்க சார். சீக்கிரம் பாருங்க சார், லேட் ஆகுது. நடராஜ், இதுல 4 lakhs இருக்கு. நடராஜ், வாங்கிக்கோங்க. ஐயோ, என்ன பாபு இது? நீங்க எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நடராஜ், நீங்க யார் யார்கிட்டயோ போய் கேட்டிருக்கீங்க, என்கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? அது இல்ல பாபு, கேட்கறது. இதோ பாருங்க, நீங்க என்ன வெளியால பார்க்காதீங்க. நான் எப்பவும் உங்க குடும்பத்தை வேற ஒரு குடும்பமா பார்த்ததே இல்ல. மதி குடும்பம் என் குடும்பம் மாதிரி தான். என்கிட்ட இருக்கு, நான் கொடுக்கறேன். உங்களால எப்ப திருப்பி கொடுக்க முடியுமோ அப்ப கொடுங்க. முதல்ல இந்த பணத்தை பிடிங்க. ஐயோ வேணாம், வாங்கிக்கோங்க. பிடிங்க, சொல்றேன்ல. ரொம்ப தேங்க்ஸ் பாபு. பாத்தீங்களா, மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லி என்ன வேற ஆளா பாக்குறீங்கல்ல? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. சரி, என்ன சாப்பிடுறீங்க? கூல் ட்ரிங்க்ஸ்? இல்ல இல்ல, எனக்கு ஒரு நல்ல காஃபி கிடைக்குமா? கண்டிப்பாங்க, வாங்க போய் குடிக்கலாம். வாங்க சார். இன்னும் எவ்வளவு நேரம் தான் ஆகும் சார்? கொஞ்ச நேரம் இருங்க சார், அது ரெடி ஆயிடும். சார் வந்து பாருங்க, எவ்வளவு நேரம் தான் பில்லு போட்டுட்டு இருப்பாரு இவரு. என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் இப்படி கழட்டி போட்டிருக்கீங்க, எப்படிங்க பில் போடுறது? ஏங்க, இதுக்கு முன்னாடி எல்லாம் பில் எப்படி போட்டீங்க? அப்பெல்லாம் மிஷின் இருந்துச்சா என்ன? அப்பெல்லாம் கையில தான் போடுவோம். அந்த மாதிரி ஒரு நாள் இன்னைக்கு போடுங்க. ஒரு நாள் கையில போட்டா நீங்க ஒன்னும் குறைஞ்சிட மாட்டீங்க. வேலை செய்யறதுக்கே இவ்வளவு சோம்பேறித்தனம் போடுறீங்க.
என்ன சார் நீங்க இப்ப எல்லாமே டிஜிட்டல் காலம் ஆயிருச்சு. எல்லா பொருளையும் பார்கோட் போட்டிருக்காங்க. பார்கோட அக்செப்ட் பண்ணணும். நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. அட இருங்க, இந்த மாதிரி திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எப்படியும் பில்லு போட்டு கொடுத்து தானே ஆகணும். என்னமோ பண்ணுங்க சார், என்னமோ பண்ணுங்க. என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, பில் போடுற மிஷின் ரொம்ப நேரமா ஸ்டக் ஆயிட்டு இருக்கு. என் நேரமோ என்னவோ நான் கை வச்சதுலேருந்து சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. நான் என்ன பண்ண முடியும்? சார் நான் அதுக்கு சொல்ல சார், இதை நீங்க பிரிச்சு போடாம இருந்தீங்கன்னா அது எப்படியாவது சரி பண்ணிருக்கலாம். நீங்க இப்படி எல்லாமே கண்ணா பின்னான்னு கழட்டி போட்டு வச்சிருக்கீங்க. அதை தான் என்னன்னு கேட்டேன் சார். கழட்டி பார்த்தா தான் என்னன்னு தெரியும்னு கேட்டேன். கழட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒன்றும் சரியாகலன்னு. இப்போ என்ன பண்றது? நானே போய் சர்வீஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். மாரிசாமி, ஏன் அவசரப்படுறீங்க? இருங்க, என்னன்னு பார்க்கலாம். பாபு, இதெல்லாம் நான் பார்த்துட்டேன். நான் தான் சொல்றேன், இதை சர்வீஸ்க்கு தான் கொடுக்கணும். மாரிசாமி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பார்க்கலாம். மாரிசாமி, ஆக்சுவலி இதை இப்படி வைக்க கூடாது. பாருங்க. இது கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஒன்றும் இல்லை, சரி பண்ணிட்டேன். பாத்தீங்களா? இப்ப பில் பிரிண்ட் கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் பாபு. $722 பில் ஆச்சு சார். தரேன் சார். தேங்க்யூ. ராஜா சார். இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி அவருக்கு கவர்ல போட்டு கொடுத்துருங்க. சரிங்க சார். அப்படியே ஆஃபர்ஸ் ஏதாவது இருக்கான்னு செக் ஓகே சார். சார் சாரி சார், கோச்சுக்காதீங்க. எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? நல்ல வேலை தெரிஞ்ச ஆளா வைங்க சார். ஐயோ அப்படி இல்லைங்க சார், சாரி சார். பரவாயில்ல பரவாயில்ல, விடுங்க. என்ன மாரிசாமி, நட்ராஜ் மேல ஏதாவது கோவமா? வந்தன்னைக்கு எல்லாத்தையும் உடச்சு போட்டீங்க போல. நட்ராஜ், ஒரு மாசம் மாரிசாமி இங்க இருந்தாரு வைங்களேன், எல்லா விஷயமும் சூப்பரா விளங்கிடும். சரி, மிஷின் இப்போ சரியாயிடுச்சு. ஃபியூச்சர்ல எந்த ப்ராப்ளமும் வராதுல்ல? நட்ராஜ், சர்வீஸ் பண்ணது யாரு? பாபு. எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப தேங்க்ஸ் பாபு. இட்ஸ் ஓகே. ராஜா, ஒரு 3 காஃபி சொல்லிட்டு வந்துடுறீங்களா? சரிங்க சார். இல்ல, எனக்கு வேண்டாம் நட்ராஜ், நான் கிளம்புறேன். ஏங்க மாரி, உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்லியிருக்கு, இருந்து சாப்பிட்டு போங்க. இல்ல, எனக்கு வேண்டாம். மாரி, நான் சொன்னது மனசுல வச்சுக்கிட்டு அதனால வருத்தப்படுற மாதிரி தெரியுது. நிஜமா உங்களை ஹர்ட் பண்றதுக்காகலாம் சொல்லல, விளையாட்டுக்காக தான் சொன்னேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சும்மா வீட்டுக்கு சாப்பிட போலான்னு தான். பசிக்குது, காஃபி சாப்பிட்டா அப்புறம் சாப்பிட முடியாதுல்ல, அதுக்கு தான் கிளம்புறேன். சரி மாரி, ஆனா எதையும் மனசுல வச்சுக்கல. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாப்பிட போறேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி, போயிட்டு சரி. வரேன். வரேன் நட்ராஜ். வரேன் பாபு.
ராஜ் அப்ப நான் கிளம்புறேன். என்ன கிளம்புறீங்க ராஜா? சார். காஃபி சொல்ல சொன்னல, கொஞ்சம் சீக்கிரமா இல்ல, சொல்லுங்க. இல்ல, நான் கிளம்புறேன். நீங்க உட்காருங்க, காஃபி சாப்பிட்டு போலாம். அப்படியா? சரி, அப்போ நம்ம கதிர்க்காக கொஞ்சம் சாக்லேட் எடுத்துக்கிட்டுமா? வாங்க, இதோ இங்கே தான் இருக்கு. வைக்கட்டுமாப்பா? இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. யார் எனக்கா? ஐயோ வேண்டாம், ஃபுல் ஆயிடுச்சு. நீ பாபுக்கு போய். போதும் போதும் போதும். ஐயோ கொஞ்சம் சாப்பிடுங்களேன். ஏன் அதுக்குள்ள கை கழுவி? அப்பாவை கேளுமா. போதும். அப்பா உங்களுக்கு எழுந்துட்டாருமா. இது கொஞ்சம் வைக்கட்டுமாமா? போதும் போதும். ஏங்க சமையல் எப்படி இருந்தது? தண்ணி கொஞ்சம் ஊத்துமா. உங்களை தான் கேக்குறேன், சமையல் எப்படி இருந்தது? மதி, வேணாம் மதி, நீ என்ன வாடா போடான்னு கூட கூப்பிடு. ஆனா இப்படி மரியாதையா மட்டும் கூப்பிடாத. எனக்கு வேற யாரையும் கூப்பிடுற மாதிரி இருக்கு. நீ வழக்கம் போல அப்படியே கூப்பிடு. அம்மா சொன்னாங்கன்றதுக்காக நீ என்ன வாங்க போங்கன்னு கூப்பிடுவியா? பாபு, கிண்டல் பண்ணாம சமையல் எப்படி இருந்ததுன்னு சொல்லு. சமையலா? ஓகே, நாட் பேட். என்னது ஓகேவா? என்னடா நீ? அம்மா சமையல் சூப்பரா இருந்துச்சுமா. வயிறு முட்டை சாப்பிட்டேன், பேச கூட முடியல. பாரு என்ன நீ பரவாயில்லன்னு மெதுவா சொல்றான் இவன். பிரமாதமா சமைக்கிறம்மா நீ, அப்படியே சம. ஏய் பர்வதா, இங்க பாரு, இனிமே நீ கிச்சன் பக்கம் போனியன்னா இந்த பூண்டு உரிச்சு கொடுக்கறது, அப்புறம் இந்த வெங்காயம் உரிச்சு கொடுக்கறது அத்தோட நிறுத்திக்க. என்ன இந்த சமையல் கட்டுக்குள்ள சமைக்கிறேன்னு மட்டும் போயிடாது. ஆமா, இத்தனை நாளா நான் சமைச்சு போடாம தான் இப்படி குண்டு பூசணிக்கா மாதிரி இருக்கீங்களா? அது அது இந்த இந்த பூரிப்புல வந்தது இதெல்லாம். எங்க என் முகத்தை பார்த்து சொல்லுங்க பாப்போம். அத்தை, மாமா பொய் சொல்றாரு. காலையில நான் சமைக்க ஆரம்பிக்கும் போது மாமா வந்து அத்தை நல்லா சமைப்பா, நீ அவளை கேட்டு சமைன்னு சொன்னாரு. அதான பார்த்தேன். ஏம்மா அத்தை நல்லா சமைப்பான்னு நான் எப்ப சொன்னேன் உங்ககிட்ட? சும்மா இருங்க மாமா, அப்படி சொன்னாதான் அத்தை மனசு சந்தோஷப்படும், இல்லைன்னா வருத்தப்படுவாங்க. அம்மா இனிமே எங்களுக்கு எந்த கவலையும் இல்லம்மா. நாங்க முன்ன புண்ண அப்படி இப்படின்னு இருந்தா கூட நீ அப்படியே அதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிடுறா பாரு. கிரேட்டுமா கிரேட்டுமா, நீ அப்படியே இரு. என்ன பாபு? ஒண்ணும் இல்ல, நீ கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. என்னாச்சு பாபு, ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? மதி, நித்யா மெசேஜ் பண்ணிருக்கா. என்னவா? என்னன்னு தெரியல, ஆனா வீடியோ காலிங் வர சொல்லிருக்கா. சரி, கால் பண்ணுங்க. இல்ல மதி, வந்து நான் தான் சொல்றேன்ல, உங்களை விட அவ ரொம்ப மெச்சூர்டா நடந்துகிட்டா, அதனால அவளை சந்தேகப்பட வேண்டாம். கால் பண்ணுங்க. கால் பண்ணுங்கன்னு சொல்றேன்ல, பண்ணுங்க.